பேனில் தேவையான அளவுக்கு சுடு தண்ணி வந்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து இந்த தண்ணியில் வந்து சேர்த்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்படி தான் வந்து காலிஃப்ளவர் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து இந்த தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஊறட்டும். இதை வந்து ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி எடுத்து வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த காலிஃப்ளவரை தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் காலிஃப்ளவர் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து இப்போ நம்ம மசாலாலாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மைதா வந்து சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து இதில் நல்லா தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதிகமாக வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து நம்ம தெளித்து விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஃபுட் கலரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் ஆட் பண்ணால் தான் நமக்கு பகோடா வந்து நல்லா ரெட் கலரில் வந்து வரும். அதனால் வந்து நான் ஃபுட் கலரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நமக்கு கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் வந்து எண்ணெய் வந்து சைடில் வந்து காஞ்சிட்டே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் வந்து ஆயிடுச்சு. எனக்கு எண்ணெயே வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் வந்து நம்ம எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமும் வேண்டாம், ஹை ஃப்ளேமும் வேண்டாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து நீங்கள் வச்சு நல்லா வந்து இந்த பகோடாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க நம்மளோட காலிஃப்ளவர் பகோடா வந்து ரொம்பவே ஈஸி தான். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் வந்து நம்ம எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் பகோடா வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மழை டைமுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் காலிஃப்ளவர் பகோடா வந்து நல்லா சுட சுட செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே வந்து இந்த கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட காலிஃப்ளவர் பகோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த காலிஃப்ளவரில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி அண்ட் மெக்னீஷியம் வந்து இருக்குது. இதனால் நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. காலிஃப்ளவர் சாப்பிட்றதுனால இந்த புற்றுநோய், இதய நோய், மன அழுத்தம் மற்றும் பல்வேறு தொற்று நோய்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்ளலாம். இதில் வந்து இவ்வளோ நன்மைகள் வந்து நமக்கு இருக்குது. இந்த காலிஃப்ளவர் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.